இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அப்போ இந்த நாமம் எதற்காக இந்த இயேசு என்ற நாமத்தோட வந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக வந்திருக்கார். அப்போ இந்த நாமத்தை எத்தனை தடவை நாம் யூஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் உண்டு என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். எந்த நாமத்தினால? இயேசு என்ற நாமத்தினால. அதே யோவான் 14:13 என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அது கேட்கிறது ஓகே, ஆனால் அது எப்படி இருக்கணும்? பிதா மகிமைப்படும்படியாக அந்த காரியத்தை நான் செய்வேன். அப்போ கேட்குற காரியம் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாகவும் இருக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு அப்போஸ்தலர் 4:10 உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டவராக இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாகி நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்க கிடது. யாருடைய நாமத்தினால? இயேசு என்ற நாமத்தினால. அதே அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. என்ன செய்யப்படவில்லை? கட்டளை இடப்படவில்லை. அப்போ யாருடைய நாமம்? இயேசு என்ற நாமத்தினால தான் நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம எல்லா இடத்துல அந்த நாமத்தை யூஸ் பண்ணி விடுதலை பெறக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கி இருக்கிறோம் இல்லையா? அதே அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்துகிறது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. விடுதலை ஆயிருக்கான். இதனால இயேசு என்ற நாமத்தினாலும் விசுவாசத்தினாலும். அதே அப்போஸ்தலர் 3:6 அப்பொழுது வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்கள் பலன் கொண்டது. அப்போ இயேசு என்ற நாமத்தினாலே இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. அப்போ இயேசு என்ற நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அதன்படி நாம் பண்ணும்போது கண்டிப்பாக விடுதலை நமக்கு உண்டு. அதையே நீங்கள் ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது என்ன இருக்குது? கண்டிப்பாக விடுதலை நிச்சயம். அதே 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து அதன்படி அவருடைய நாமத்தினால மகிமைகளை பெற்று